அலோ ப்ளவுஸ் வச்சு ஈஸியான மெத்தட்ல எப்படி தைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல லைனிங் வந்து நல்லா அழகா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கோசரம் லைனிங் கட் பண்ண போறோம். அலோ ப்ளவுஸ் நல்லா ஃபோல்டிங் பண்ணி கிளீனா பக்காவா வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே வந்து நம்ம எதுக்கும் கேப்லாம் விட தேவையில்லை. ஏன்னா லைனிங்ன்றதால கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. கீழே ஷோல்டரில் 2 பக்கம் மார்க்கு, நெக்கு மார்க்கு, ஆம்கோல் மார்க்கு, அதையே வந்து நேச்சு போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு ஒரு ரவுண்டாக அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ரவுண்டாக வரைஞ்சிருங்க. ஆம்கோல் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு வரையலாம். ஃப்ரண்ட்டு வரையும் போது கரெக்டாக வைக்கணும். ஆம்கோலுக்கு சென்டரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லைனிங்கும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஆம்கோல் வரைஞ்சிட்டு 2 ஷோல்டர் பக்கம் 2 பக்கமும் வரைஞ்சிட்டு 1/4 இன்ச்சு விட்டால் போதும் நம்ம கேப்பு. இப்போ 1/2 இன்ச்சு வைக்கணும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு. பட்டிக்கும் 2 டாட் 3 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு ஆகும். நெக் அடிக்க, டாட் பிடிக்க, பட்டி அடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு. அதனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டி சைடு மட்டும் கொஞ்சம் வெளியே வரா மாதிரி வரைஞ்சிக்கோங்க நெக்கில் இருந்து. அப்போ வந்து நம்ம கப் ஷேப் கொஞ்சம் நல்லா வரும் கரெக்டாக. இது வந்து தைக்க தெரியாதவங்களுக்கு கூட தைக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா டேப் வச்சுலாம் எனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு. இப்போ நான் இந்த மார்க் பண்ணிட்டேன். இது வந்து சென்டர் ஷோல்டர் 2ம் மடித்தா அதை நான் அப்புறம் சொல்கிறேன். வரைஞ்சிட்டேன் சொல்கிறேன். கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். கவனமா பாருங்க, அப்பதான் புரியும். நான் சொல்றத விட நீங்க பார்த்தாதான் புரியும். பார்த்து கட் பண்ணுங்க. 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு கூட நீங்க கட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பார்த்து கட் பண்ணுங்க. சுத்தமா பேசிக்ஸே தெரியலன்றவங்க கூட ஈஸியா பிளவுஸ் கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஷோல்டர் 2த்தையும் மடிச்சா நம்மளுக்கு சென்டர் வரணும். டாட்டு, சென்டர் டாட்டு. இப்போ நம்மளுக்கு அது கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கட்டிங் வீடியோவோட சேர்த்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 லைனிங் ஒன்றா போட்டு வெட்டியிருக்கேன். 2 ப்ளவுஸ்க்கு உண்டான லைனிங்கு. நீங்கள் சிங்கிளாக போட்டு வெட்டிக்கோங்க. ஃபோல்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கிளாத்து ஃபோல்டிங் எப்பயுமே நம்மளுக்காக இருக்கணும். ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். பார்த்து கரெக்டாக வெட்டுங்க. நான் சொல்கிறது புரியலனாலும் அங்கே நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் டேப் இல்லாமல் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து ஒரே ஒரு இடத்துல கூட நான் டேப் யூஸ் பண்ணல. வெறும் அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ச்சு அதெல்லாம் புரியாது. சும்மா நானும் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே கொடுத்து அதிக பணம் கொடுத்து தைக்க முடியலன்றவங்க வீட்டில் ஈஸியாக எப்படி தைக்கலான்றதை தான் நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லை புரியலன்னா இன்னும் 2 வாட்டி கூட நான் தெளிவான வீடியோ போடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பட்டி வெட்டிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ப்ளவுஸு. அதனால் எம்மிங்கோ எந்த இதில் வேலையே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நான் தைக்க முடியுமோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தைச்சி காட்டுறேன். ரொம்ப பைப்பிங் வைக்கணும், பட்டி அடிக்கணும், அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும்.
பட்டி அதில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நம்ம 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு சென்ட்ரு அழகாக கொஞ்சம் ரவுண்டாக வளைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அந்த குழியாக வரும், கொஞ்சம் குழியாக அழகாக ஷேப்பும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ அடிச்சு திருப்ப போகிறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸு லைனிங் மட்டும் நம்ம அடிச்சு திருப்பினா கொஞ்சம் வளவளன்னு இருக்கும், நெக்கு கரெக்டாக உட்காராது. அதனால் பேக்குக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி நம்ம உள்ள லைனிங்கில் வச்சு தச்சுட்டு நாம் திருப்பினோன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். நெக்கில் போட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும், ப்ளவுஸு கழண்டி வராது ஜாக்கெட்டு. அதே மாதிரி பேக்குக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி அடிஷ்னலாக ஒரு பீஸ் ஷேப் அதே மாதிரி கட் பண்ணி நாம் வச்சுக்கலாம். நீங்கள் குழப்பிக்காதீங்கன்னா 2 ப்ளவுஸுக்கு உண்டான லைனிங் வெட்டியிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக ஒன்று கூட வெட்டிக்கலாம். ஒரே அளவுன்றதால நான் 2 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு வெட்டிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு உண்டான நெக்கு. பொறுமையாக கவனிங்க, கவனிச்சிங்கன்னா தான் புரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு. ஏன்னா நான் டேப் வச்சோ அளவு வச்சோ எதுவும் சொல்லலை, சிம்பிளாக எப்படி முடியுமோ அப்படி நான் சொல்லியிருக்கேன். இதோட சேர்த்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பீஸை வெட்டிக்கலாம். சாரி, கொஞ்சம் பீஸ் எடுக்க டிலே ஆயிடுச்சு. இப்போ டாப் பீஸு நம்ம தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம துணி விடணும். இதில் நம்ம அது வந்து அளவு வந்து லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக வெட்டியிருப்போம். இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ கீழே மடிக்கிறதுக்கு துணி வைக்கணும், பாட்டம் மடிக்கிறதுக்கு கரெக்டான அளவு. கீழே வந்து நம்ம பாட்டம் மடிக்கிறதுக்கு துணி வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம துணி வைக்கிறதால எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு தச்சுட்டு கட் பண்ணி போட்டுடலாம் மிச்ச துணி. எல்லாம் செட் பண்ணியாச்சு, அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா கழுத்து நெக்கு அடித்து திருப்ப போகிறோம், ஸ்லீவ் அடித்து திருப்ப போகிறோம். அதனால் நெக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட்டன் பட்டிக்கு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம டம்மி தையல் போட்டுட்டு தான் வெட்டி எடுக்கணும், ஏன்னா லூஸ் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரா துணி நான் கட் பண்ணுறது. நம்ம ஒட்டை கட் பண்ணிட்டா அப்புறமா நம்மளுக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும், லைனிங்கை விட துணி சின்னதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லைனிங்கை விட எப்பயுமே பீஸை கொஞ்சம் பெருசாக தான் வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு தைச்சி திருப்பும் போது துணி வேஸ்ட் ஆகாது. இப்போ பட்டியும் அதே மாதிரி தான்,
நம்ம எல்லாமே ஈஸியான மெத்தடில் தான் தைக்க போகிறோம். அதனால பட்டிக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வச்சுருக்கேன், பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லா பார்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.